தெய்வீக சிந்தனை. எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைப்பு. இது பாரதியாருடைய வரிகள் என்று நாம் நிறைய பேர் நினைப்பது உண்டு. ஆனால் இது பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு அற்புதமான கவிதை வரிகள். பாரதியார் கேட்க பாரதிதாசன் பாடிய பாடல் என்று வரலாற்றிலே உண்டு. மிக ஆழமான பொருள் கொண்ட ஒரு பாடல். இந்த இறைவனை, இந்த பிரபஞ்சத்தை நோக்கி அந்த சக்தி களத்தை எண்ணி அவர் எழுதிய பாடலாக அது அமைந்திருக்கும். ஐயா அவர்களுடைய ஒவ்வொரு உரையுமே நமக்கு ஒரு ஆற்றல் மிக்க உரையாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில பல மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொண்டும் இருக்கிறது. இன்றைய தினம் நம்மோடு இந்த அற்புதமான சிந்தனையை வழங்குவதற்காக வருகை புரிந்துள்ள நமது பேரன்புக்குரிய உயிர் சொந்தம் கீழர் இமயவரமன் ஐயா அவர்களை நம் அனைவரது சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர் சொந்தத்திற்கும் இறை மதன் ஐயாவிற்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எங்கெங்கும் காணினும் சக்தியடா அப்படிங்கிற தலைப்பை யார் உணர முடியும் அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய வேதாத்திரியத்தை பயிலுவர்களால் மட்டும்தான் விரைவில் உணர முடியும். மற்றவர்களுக்கு லேட் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வேதாத்திரியத்துல இருக்கவங்க விரைவில் உணர முடியும். இந்த தவத்தை சிறப்பா செஞ்சுக்கிட்டே வரும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த எங்கெங்கும் காணினும் சக்தியடாங்கிறத உணர்வு கொண்டு வந்துட முடியும். அந்த உணர்வு கொண்டு வர்றதுக்கு நம்முடைய மனநிலையை எப்படி தயார் பண்ணுவது, நம்முடைய சிந்தனையை எப்படி சீர்படுத்துவது, எப்படி நம்முடைய செயல்களை சரி செய்வது என்ற அடிப்படையில் இன்றைய பேச்சு அமைய இருக்கிறது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தியில இருக்கணும்னா எடுத்தோம்னா நம்முடைய எண்ணத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணம் தெளிவாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த அருகுண சீரமைப்புங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எண்ணம் சீரமாக இருப்பதற்கு அந்த அருகுண சீரமைப்பு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணத்தை நாம் எப்படி விழிப்புணர்வுடன் வைத்துக் கொள்வது, நம்முடைய எண்ணம் தெளிவாக இருந்தால்தான் நம்மால் இந்த எங்கெங்கும் காணினும் சக்தியடாங்கிற உணர்வு நிலைக்கு நம்மால் செல்ல முடியும். அதற்கு எண்ணத்தை எப்படி நாம் சீர் செய்யலாம்னு நம்முடைய பார்க்கும் பொருள்கள், நாம் கேட்கும் விஷயங்கள், நாம் பார்க்கும் டிவியில இருக்க விஷயங்கள், நம்ம பழகுற விஷயங்கள், இது எல்லாத்திலையும் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை நோக்கியே நம்முடைய செயல்கள் சென்று கொண்டிருக்கிறது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதுல கவனம் இல்லாம இருந்துட்டு நமக்கு மற்ற விஷயங்களை கவனிக்கவே முடியாம போயிடும். பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த கூர்ந்த சிந்தனை இருக்கும் பொழுதுதான் நம்மளால இந்த ஆற்றல்களை உணர முடியும், அதிர்வுகளை உணர முடியும். நம்ம நிறைய நேரம் டிவியில உள்ள இந்த டிபேட்ஸ்களை பார்க்கறது, பிரச்சனைக்குரிய விஷயங்களை கேட்கறது, பிரச்சனையான சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்வது, இது மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த இறை உணர்வையோ அந்த எங்கெங்கும் கணினும் சக்தியா நிறைஞ்சிருக்கிறதையோ உணர முடியாமல் இருக்கும். இதற்கு எண்ணம் தான் அடிப்படையாக இருக்கும். அந்த எண்ணத்தை சீரமைப்பதற்கு அந்த அருகுண சீரமைப்பை செய்வது மட்டுமல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய விஷயங்கள், நாம் இரவில் படுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவியில உள்ள டிபேட் இதுகளை பார்த்துக்கிட்டே இருந்து நம்முடைய மனசுல ஒரு இறுக்கமான சூழ்நிலையை, நம்முடைய அதிர்வுகளை வேறு விதத்துல விடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த இறை உணர்வே பெற முடியாமல் போயிடும். அதனால அந்த எண்ணத்தில் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம எந்த ஒரு விஷயத்த பார்க்கிறோம், எதுக்காக பார்க்கிறோம், எதை செஞ்சாலும் நான் எதுக்காக செய்யறேன், அந்த கேள்வியை கேளுங்க. எப்பவுமே ஒரு எண்ணம் தோன்றின அடுத்த நிமிஷம் இது எனக்கு தேவையா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேளுங்க. நேற்று கூட என் கூட நண்பர்கள் கார்ல டிராவல் பண்ணும்போது நான் உங்களை சொன்னதே அதுதான். எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் இது எனக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும். ஒரு பொருளை வாங்க போறோம், இல்ல ஒரு நபரை பார்க்கிறேன், அந்த பார்வையே நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சோம்னாவே நமக்குள்ள இருக்க இன்னர் அவேர்னஸ் மிகப்பெரிய அளவில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எதையா இருந்தாலும் இது எனக்கு தேவையா, இந்த எண்ணம் எனக்கு தேவையா, இந்த எண்ணத்தினுடைய துவக்கம் எனக்கு தேவையாங்கிற கேள்வியை கேட்டுட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் மிகப்பெரிய அளவில் அப்படியே உயர்ந்துகிட்டே வரும். உயர உயர பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தவத்தில் ஒரு உச்சகட்ட நிலையாக இருக்கக்கூடிய அந்த சக்தி களத்தை தாண்டி சிவகலத்துடன் இணைந்து நாம் செய்யக்கூடிய பொழுது பார்த்தீங்கன்னா அந்த எங்கெங்கும் காணினும் சக்தியடாங்கிறத நாம் உணர்வுபூர்வமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக உணர முடியும். இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது எண்ணம். அந்த எண்ணம் எந்த எண்ணம் வந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்கணுமா,
ஒரு சின்ன விஷயம் எதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பார்வை இங்க போதா, இது எனக்கு தேவையா, இந்த பார்வை எனக்கு தேவையா, இந்த செயல் எனக்கு தேவையா அப்படிங்கிறத அந்த எண்ணத்திலேயே கேள்வியை கேட்டோம்னாவே பாத்தீங்கன்னா பெரும்பகுதியான விஷயங்கள் நமக்கு தேவையில்லை என்பது அடுத்த கட்டமே தெரிய ஆரம்பிக்கும். தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மால அவேர்னஸ் உருவாக ஆரம்பிக்கும். அந்த அவேர்னஸ் உருவாகும் பொழுதுதான் நம்மளால பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வெற்றிகளை பெற முடியும். பல்வேறு விதமான இந்த கிடைத்திருக்கிற மானிட பிறப்பை பயன்படுத்தி நாம எப்படி சிறப்பாக வாழ்வது, எப்படி இந்த பிறப்புல நம்ம அடைய கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி அடைவது, கிடைத்திருக்கிற மானிட பிறப்பு கிடைச்சிருக்கு, இந்த பிறப்பை எக்காரம் கொண்டு வீணாக்கிட கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கணும்னா, இந்த எண்ணம் தோன்றும் பொழுதே இது எனக்கு தேவையாங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டே வாங்க. யாரா இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தீங்கனாலும், ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த எண்ணம் எனக்கு தேவையா, நான் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரேன். பெரிய ட்ரெமெண்டஸ் ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு எண்ணம் எனக்கு தோணுனாலும் இது எனக்கு தேவையா, அந்த எண்ணம் எனக்கு தேவையா, ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோமா, இந்த எண்ணம் எனக்கு தேவையா, இருக்கிற வண்டியை வச்சுக்கிட்டு இருக்க முடியாதா, ஒரு துணி வாங்கணும்னு என்ன வருதா, இந்த எண்ணம் எனக்கு தேவையா, ஒரு சாப்பாடு சாப்பிட போறோமா, அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதுல வெவ்வேறு வெரைட்டிஸ் சாப்பிடணும்னு தோணுதா, இந்த எண்ணம் எனக்கு தேவையா, இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள கேட்க கேட்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இன்னர் அவேர்னஸ் சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு தன்மை மிகுதியாகிட்டே வர ஆரம்பிக்கும். அந்த மிகுதியான தன்மைகள் வர வர வரத்தான் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய அளவில் இந்த ஆன்மீக ரகசியங்களையும், ஆன்மீகத்தில் உள்ள அந்த ஆனந்தங்களையும் நாம் உணர முடியும். ஆனந்தங்களையும் அனுபவிக்க முடியும். இது அனைத்திற்குமே பாத்தீங்கன்னா எண்ணத்தின் தான் அடிப்படையாக இருக்கும். அந்த எண்ணத்தை சீரமைப்புக்கிறதுக்கு இந்த எண்ணம் தேவையாகிறத நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுகளும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே பயன்படுத்தும். ஒரு செகண்ட்ல வந்தோன்னே இந்த எண்ணம் எனக்கு தேவையாங்கிற ஒரு கேள்வியை கேளுங்க. அது தேவையில்லை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்க இன்னர் அவேர்னஸ் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உணர்வுகள். இன்னும் நம்முடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அதை கவனிச்சுட்டே வரணும். கோபமான நிலையில இருக்கேனா, வருத்தமான நிலையில இருக்கேனா, இல்ல யார் மேலேயாவது எரிச்சலான நிலையில இருக்கேனா, இல்ல யாராவது காயப்படுத்தணும்னு நினைச்சு என்னுடைய மனதுல வஞ்சமா நான் இருந்துட்டு இருக்கேனா, என்னுடைய உணர்வுகள் எந்த நிலையில இருக்கு, மகிழ்ச்சியான உணர்வா இருக்கா, துக்கமான உணர்வா இருக்கா, வருத்தமான உணர்வா இருக்கா, அந்த உணர்வுகளை கவனிச்சுட்டே வரணும். எப்பெல்லாம் உணர்வு சோர்வா இருக்கோ அடுத்த செகண்ட் நம்ம அந்த உணர்வை சரி செய்வதற்கான வேலைகள்ல நம்ம கடகடன்னு இறங்கிடணும். எவ்வளவு உணர்வு டவுனா இருந்தாலும் அதை சீரமைக்கிறதுக்கான வேலைகளை நம்ம இறங்கின அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த உணர்வுகள் சீரமைக்கப்படுவதை நீங்க உணர்வீங்க. எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அந்த உணர்வுகளை கவனிங்க. அதற்கு எதிர்மறையான உணர்வுகளுக்கு மனசு கொண்டு போங்க. உங்க வாழ்க்கையில ஏற்கனவே அடைந்த வெற்றிகளை மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஆனந்தமா அந்த நடந்த நினைவுகளை நினைக்க ஆரம்பிங்க. கொஞ்ச நேரம் நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்க அந்த உணர்வுகள் உங்களுடைய கர்மயத்துடன் தொடர்பு உண்டு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமான ஏற்கனவே பதிந்த உணர்வுகளுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அந்த ஏற்படுத்தவே பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற அந்த வைப்ரேஷனை உணர முடியும். எங்கெங்கும் காணினும் சக்தியடாங்கிறது வெளியில மட்டுமில்ல, நம்முடைய உடலுக்குள்ள இருக்கிறதையும் பார்க்க முடியும். உடலை தாண்டியும் பார்க்க முடியும். நம்ம வீட்லயும் பார்க்க முடியும். நம்மை சார்ந்தவர்களிடம் பார்க்க முடியும். எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். அதுக்கு அந்த உணர்வுகள்ல கவனம் வைங்க. இந்த உணர்வுகள் எவ்வளவு வருத்தமா இருந்தாலும் சரி, அந்த உணர்வுகளுக்கு இமீடியட்டா ஒரு ஃபுல் ஸ்டாப் வை. அந்த உணர்வுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கு பிறகு அதை அன்பா மாத்த ஆரம்பிங்க. அந்த உணர்வு ஹாப்பியான உணர்வுகளா மாத்துங்க. கவலையான உணர்வு அதை ஹாப்பியான உணர்வா மாத்துங்க. கோபமான உணர்வா இருக்கா, மகிழ்ச்சியான உணர்வா மாத்துங்க. வருத்தமான உணர்வா இருக்கா, சந்தோஷமான உணர்வா மாத்துங்க. இப்படி ஒவ்வொன்றையும் மாத்திட்டே வந்தீங்கன்னாவே உங்களுடைய தன்மை உங்களுக்குள்ள மாறுவதை பார்ப்பீர்கள். மாற மாற பார்த்தீங்கன்னா வெளியில கிடைக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. நம்மை சுற்றி இருக்கிறது, நமக்குள் இருக்கிறது. அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான நம்முடைய மனது அதற்கான பக்குவ நிலையில் இல்லை. அதனால் நாம் உணர முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் வருத்தத்தோடு இருக்கிற ஒரே காரணம் எல்லாமே இல்லை. தேவையற்ற உணர்வுகளை, வருத்தமான உணர்வுகளை, கவலையான உணர்வுகளை நம்முடைய மனதிற்குள் பெருக்கிக் கொள்வதால் மட்டுமே தான் வருதே முடியும். வேற எதனாலையும் வர்றதே கிடையாது. நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, அந்த உணர்வுகள்ல கவனத்தை வைங்க. எப்ப இருந்தாலும் அந்த உணர்வுகள்ல கவனம் வைக்க வைக்கவே உங்க வாழ்க்கை மாறுவதை பார்ப்பீர்கள். அந்த கவலையான உணர்வு வந்தோடனே அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதை முழுக்க அன்பினுடைய அலைகளா மாத்துங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த அன்பினுடைய அதிர்வுகளா மாத்திக்கிட்டே வாங்க. அன்பை உங்களை நேசிக்க ஆரம்பிங்க. அந்த இடத்துல வருத்தத்தை விட்டு உங்களை நேசிச்சு நீங்க ஹாப்பியா இருந்த சூழ்நிலையில இருந்தீங்க. கோபமா இருந்தா உங்களை நேசிக்க ஆரம்பிங்க. அந்த நேசிக்கிறாருங்கிற அந்த அன்பை உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பெருசாகிட்டே இருக்கும். ஒரு டாட் வைக்கிறீங்க, அந்த டாட்டை பெருசா இருக்கிறத மட்டும் தான் நமக்கு அப்படியே ஆனந்தமா இருக்குது. அப்படியே நான் என்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. என் மீது நான் அன்போடு இருக்கிறேங்கிறது, என் மீது பற்றோடு இருக்கிறேங்கிறது, நான் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவேன்னு நினைக்கிறேன். நம்ம மீது உள்ள
பாசிட்டிவ் தாட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் கொண்டுகிட்டு வர பார்க்கணும். நமக்குள்ள ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்து அடுத்த செகண்டே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான தாட்ஸை உருவாக்குறதுக்கு அந்த டாட் வந்து பெருசு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அந்த முற்றுப்புள்ளி வந்து அன்பான முற்றுப்புள்ளியா இருக்குன்னா அந்த அன்பை எவ்வளவுக்கு எவ்வளவு விரிக்க முடியும் பாருங்க. அந்த அன்பை உங்களிலிருந்து உங்கள் உடலை தாண்டி உங்களுடைய வீடை தாண்டி உங்களுடைய அகிலத்தை தாண்டி விரிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் மீது அன்பை செலுத்துங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு செலுத்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா உன்னால இந்த ஆற்றல் மிக்க உலகத்தை உணர முடியும். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து நம்மை நேசிக்கிறதே இல்லாம இருந்துட்டு வேறு விதங்கள சிந்தனைகள் போயிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா. தேவையற்ற விஷயங்கள், வருத்தங்கள்ல தேவையான விஷயங்களே வந்து கவலைப்படுற மாதிரியான விஷயங்கள், வருத்தப்படுற மாதிரியான விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து மனசை செலுத்திக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு, நம்ம எப்படி நம்முடைய செயலை கொண்டு வர்றது, எப்படி நம்முடைய உணர்வுகளை மாத்துறது, அந்த உணர்வுகளை மாத்த மாத்த நம்முடைய தன்மையில என்னென்ன மாற்றம் வருது. இந்த உணர்வு தான் என்னைக்குமே எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டா இருக்கவே போகுது. நீங்க எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல போய் என்ன வாங்கி சாப்பிட்டாலும் என்ன இருக்க போகுது? கடைசியா சாப்பிட்டு முடிச்சோம். சந்தோஷம் இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம இயல்பாவே உருவாக்க முடியும்னா, செலவழிக்காமலே நம்மளால வந்து அந்த உணர்வுகளை மாற்ற முடியும். அந்த உணர்வுகளை மாற்றுறதுக்கு நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சா இமீடியட்டா ஒரு டாட் வைங்க, புள்ளி வைங்க. அதுல இருந்து உங்கள் மீது அன்பை வெளிப்படுத்திட்டே வாங்க. நீ வருத்தப்படாத, நீ சரியாயிடுவ, உன்னால முடியும். நீ ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரன். நீ எப்படி எப்படியெல்லாம் வெற்றி அடைஞ்ச, நீ இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களை நேசிங்க முதல்ல. அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லா விஷயங்களுமே. உங்களை நேசிக்காமல் நீங்கள் வெளியில நேசிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. நம் மீது அன்பு செலுத்துங்கள். ஏராளமான அன்பு செலுத்துங்கள். நம் மீது அன்பு செலுத்துறதுன்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமா, நம்முடைய உணர்வுகள்ல கவனம் வைங்க. நான் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு வைங்க. நான் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு பாருங்க. என்னுடைய உணர்வுகளுக்கு அடிப்படையா எதெல்லாம் இருக்குதுன்னு கவனிச்சு பாருங்க. எல்லா உணர்வுகளுக்கும் தேவையான விழிப்புணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த உணர்வு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3வது செயல்கள். எந்த மாதிரியான செயல்களை செய்யறோமோ அதை பொறுத்து தான் நம்ம எங்கெங்கும் காணினும் சக்தியடாங்கிறத உணரவே முடியும். நம்முடைய செயல் தான் விளைவாக வரும் என்று அருட்தந்தை அவர்கள் திரும்ப 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 வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அருட்தந்தை சொல்லாத விஷயமே கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா நம்முடைய செயல் மட்டும்தான் விளைவாக வந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்முடைய செயல் என்னவா இருக்குது? நம்ம துன்பம் தரக்கூடிய செயலை செஞ்சுட்டு இன்பத்தை எதிர்பார்க்கிறோமா? அல்லது செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருந்துட்டு நேரத்துக்கு நமக்கு விஷயம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? என்ன மாதிரி நடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி தற்சோதனையாவே நமக்குள் நினைத்து பார்க்க 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 பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த குறைபாடுகள் நீங்க ஆரம்பிக்கும். நமக்குள்ள இருக்க வருத்தங்கள் நீங்க ஆரம்பிக்கும். நமக்குள்ள இருக்க எல்லா விதத்திலையும் மாற்றங்களை உருவாக்க முடியும். நம்முடைய எண்ணத்தின் மூலமாக நமக்குள் அன்பை செலுத்த வேண்டும். நம்முடைய உணர்வின் மூலமாக அன்பை செலுத்த வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய செயல்களின் மூலமாக நமக்குள் அன்பை செலுத்த வேண்டும். இப்படி தொடர்ச்சியா நீங்க அன்பை செலுத்த 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 பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்மை மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மாற ஆரம்பிக்கும். உங்களை உடலை சுற்றி இருக்கிற ஒளி உடல் மாற ஆரம்பிக்கும். அந்த ஒளி உடல் மாற ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியா அப்படியே சிந்தனை எடுத்துட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கெங்கும் காணினும் சக்தியடாங்கிறத உணர முடியும். நம்ம வந்து வேறு விதமான சத்தங்களுக்கும், வேறு விதமான உணர்வுகளுக்கும், வேறு விதமான செயல்களுக்கும் நம்ம நேரத்தை கொடுத்து உட்கார்ந்துருக்கிறதுனாலதான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நிலையை உணர முடியாத நிலையில இருக்கிறோம். இதுல வந்து அவேர்னஸ் இருக்கணும்னா இந்த 3 விஷயத்துல நமக்கு அவேர்னஸ் இருந்துச்சுனாவே நம்ம எங்கெங்கும் காணினும் சக்தியடாங்கிறத உணர முடியும். அதுல முதல்ல இருக்கக்கூடியது எண்ணம், அடுத்து இருக்கக்கூடியது உணர்வுகள், 3வது இருக்கக்கூடியது செயல். இந்த 3ஐயும் நீங்க கவனிச்சுட்டே வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கவனிக்கிறீங்களோ அதுக்கு மாற்றான விஷயங்களை நீங்க கொண்டுட்டே வாங்க. மிக எளிய முறையில் உங்களுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். அந்த மகிழ்ச்சி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை இருக்க முடியும். வெற்றிங்கிறது ரொம்ப தூரத்துல இல்லை, நம்ம பக்கத்துல இருக்கு. ஆனா நம்ம அதை விட்டுட்டு வேற எங்கேயோ இருக்கிற மாதிரியாவே நினைச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த எங்கெங்கும் காணினும் சக்தியடாங்கிறத உணர முடியாம இருந்தது. இப்போ ஒரு சின்ன குட்டி பயிற்சி செய்யலாம். அதுக்கடுத்து கடைசியா முடிக்கும் போது ஒரு 10 நிமிடம் தியானத்துக்கு போகலாம். இப்ப அந்த குட்டி பயிற்சிங்கிறது கண்ணை மூடுங்க. மூச்சை நல்லா எடுத்து விடுங்க. அப்படியே உங்க முகத்துல மகிழ்ச்சி பரவுறத நினைங்க. உங்க முகத்துல மகிழ்ச்சி பரவுறத நினைச்சதுக்கு பிறகு உங்களுடைய தலைப்பகுதியின் பின்புறத்திலும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி உங்க தலைப்பகுதிக்கு பின்பகுதியும் உங்க முகம் வந்து அதை சிரிக்கிற மாதிரி கவனிங்க. அப்படியே அந்த ஆற்றல் உங்களுடைய தோள்பட்டை பகுதிக்கு வருவதா நினைங்க. தோள்பட்டையிலிருந்து தலையை தாண்டி அப்படியே உங்க வீடு முழுக்க அந்த ஆற்றல் பெருகுதை உணர்ந்து
அப்படியே உங்க வீடு முழுவதும் அந்த ஒளியாற்றல் நிறைஞ்சிருப்பதை உணர முடியும். அப்படியே உணர்ந்துட்டு அப்படியே உள்ள திருப்பி உங்களுக்குள்ள வாங்க. இப்ப வீடு முழுவதும் உணர்ந்திருக்கிற அந்த ஒளியாற்றல் நம்ம உணர்ந்ததுதான் எங்கெங்கும் காணும் சக்தியடாங்கிற அந்த நிறைஞ்சிருக்கிற ஆற்றல். ஆனா நம்முடைய மனதில் எண்ணங்களும் நம்முடைய உணர்வு நிலையில் உள்ள குறைபாடுகளும் நம்முடைய செயலில் உள்ள குறைபாடுகளால் நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை கவனிக்க முடியாமல் இருக்கிறோம். எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. முகத்துக்கு ஆற்றலை கொண்டு வாங்க. அதுக்கு பிறகு பின்னாடி தலை பக்கத்துல சிரிக்கிற மாதிரி உங்க முகம் பின்னாடி இருந்து சிரிக்கிற மாதிரி நினைங்க. அப்புறம் அந்த ஆற்றலை தோள்பட்டைக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே அந்த ஆற்றல் உங்க வீடு முழுக்க விரிகிறதா நினைங்க. நினைச்சு அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி அந்த ஒளி உடல் விரிவடைவதை பார்ப்பீர்கள். இது வீட்டுல மட்டும் இல்ல, அலுவலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க பயிற்சி பண்ண பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி அந்த ஒளி உடல் மிகப்பெரியதாகவே உணர்வீர்கள். அப்பவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் உணர ஆரம்பிப்போம். நம்முடைய சக்தி மிகப்பெரியது. நம்முடைய உடலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சக்தி மிகப்பெரியதாக இருக்கும். இதை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை இருக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் வர ஆரம்பிக்கும். நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களாக வர ஆரம்பிப்பார்கள். நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் சிறப்பாக அமையும். நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளும் சிறப்பாக அமையும். நம்முடைய எண்ணம் மிகச் சிறப்பாக அமையும். நம்முடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையும். இது அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா இந்த உணர்வை எண்ணமும் உணர்வு நிலையும் செயல்பாடு மிக முக்கியம். தேவையற்ற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்திட்டு நம்மளை சுத்தி இருக்க சூழ்ந்து இருக்கிற அந்த ஆற்றலை உணராம இருக்கிறது. தேவையற்ற விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்துட்டு நம்முடைய ஆற்றலை உணராம இருக்கிறது. தேவையற்ற செயல்களில் நேரத்தை செலவழிச்சுட்டு நம்முடைய ஆற்றலை உணராம இருக்கிறது. இந்த மாதிரி தன்மைகள்லாம் இல்லாம எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவையற்ற பார்வைகளை விட்டு உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை சீரமைச்சிட்டு அதுக்கடுத்து உணர்வு உங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னு கவனிங்க. உங்களுடைய உணர்வில் வருத்தம் அதிகமா இருக்கா, கவலை அதிகமா இருக்கா, அல்லது கோபம் அதிகமா இருக்காங்கிறத நல்லா கவனிங்க. அப்புறம் அந்த அதுக்கு நேர்மாறான உணர்வுகள் மனசுக்குள்ள கொண்டு வாங்க. கொண்டுட்டு உங்களை பாராட்டுங்க. பாராட்டி பாராட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய தன்மை மாற ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி அந்த சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய செயல் எப்படி இருக்கிறது என்று ஆராயுங்கள். அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி மூச்சை நல்லா இழுத்து வெளியில விட்டுட்டு முகத்துல கவனத்தை வைக்கிறது. அப்புறம் முகத்துக்கு பின்பக்கத்துல சிரிக்கிற மாதிரி தலைக்கு பின்னாடி நினைக்கிறது. நாமே சிரிக்கிற மாதிரி அப்படின்னு தலை பக்கத்துல நீங்க கவனம் வைக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வருத்தம் கவலையெல்லாம் நீங்கிறதுக்கான நுட்பமாக அமையும். அதன் பிறகு அப்படியே பின்பக்க தலையிலிருந்து தோள்பட்டை வரை அப்படின்னு நினைங்க. நினைச்சோடனே உங்களுக்குள்ள ஒளியாற்றல் நிறைவேறி பார்ப்பீங்க. அப்படி நிறைந்த ஒளியாற்றல் அப்படியே உங்களுடைய இல்லம் முழுவதும் பரவுதான் நினைங்க. அப்படியே இல்லம் முழுவதும் பரந்த உணர்வுகள் மீண்டும் திருப்பி அப்படியே மெதுவா உங்கள் தலைக்கு கொடுப்பாங்க. திருப்பி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த ஒளி உடலை கூர்ந்து கவனியுங்கள். கூர்ந்து கவனிச்சு உங்களுடைய மனசுக்கு கட்டளை விடுங்கள். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்பொழுதும் வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டே வாருங்கள். இது ஒன்றொன்றையும் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா எங்கெங்கும் காணிடம் சக்தியடாங்கிறத மிக எளிய முறையில் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் நீங்கள் கொண்டு வர முடியும். இதை பயிற்சியா செஞ்சீங்கன்னா ஒரு நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தாலும் சரி ஒரு தடவை மூச்சை நல்லா எடுத்து இதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்தியை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அப்படி உணர்ந்த சக்தி மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை ஏற்க ஆரம்பிக்கும். மிக உயர்ந்த நிலைகளை மிக எளிய முறையில் அடைவீர்கள். இப்பொழுது நம்ம அந்த சிவகலத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தவத்தை ஒரு 5 நிமிடம் நாம் ஆற்றிவிட்டு அப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சி போகலாம். நல்ல மூச்சை மெதுவாக இழுத்து விட்டு அன்னை தந்தை குருக்கு வணக்கம் சொல்லிட்டு அகிரில் கவனத்தை அப்புறம் துரியத்திலிருந்து துவாதசாங்கத்திலிருந்து சந்திரனுக்கு நம்ம சூரியனுக்கு சென்ற பிறகு அப்படியே மனசை விரிய விடுங்க. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான கிரகங்கள் எல்லாத்திற்கும் இடையில கேப் இருக்கு. அந்த கேப்புக்கு இடையில இருக்கிறது சுத்தவெளி. சுத்தவெளி அல்ல, அது அனைத்தும் காந்த வெளிங்கிறத உணருங்க. சுத்தவெளியா இருக்கக்கூடியது காந்த வெளி. அந்த காந்த வெளியில மனசை கலக்க விடுங்க. இன்னும் அப்படியே விரிஞ்சுட்டே போங்க. அப்படியே சிவகலத்துல கிடக்கிறத கவனிங்க. சுத்த வெளியில் கவனிக்கலாம். இப்ப சுத்த வெளியில இருந்து அப்படியே சுருங்கி மீண்டும் சக்தி கிளப்புவாங்க. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான கிரகங்கள்
எல்லாத்துக்கும் இடையிலையும் கேப் இருக்கு. அந்த கேப்புக்கு இடையில இருக்கக்கூடியது காந்த வெளி. அந்த காந்த வெளியோட தொடர்பு கொள்ளுங்க. அந்த காந்த வெளி தான் நம்முடைய உடல் நலத்தை தரக்கூடியது, உள்ளத்துக்கு வளத்தை தரக்கூடியது, பொருளாதாரத்தின் வெற்றியை தரக்கூடியது, அனைத்தையும் தரக்கூடியது அந்த காந்த வெளி. அந்த காந்த வெளியின் மனசை கலக்க முடியுங்க. இப்ப மெதுவா அப்படியே காந்த வெளியில இருந்து சூரியனுக்கு வாங்க. சூரியனுக்கு வந்தவுடன் மனக்கட்டளையா எங்கேயும் காணினும் சக்தியடா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அதுல இருந்து மெதுவா இறங்கி சந்திரன் பாங்க. துவாதசாங்கத்துக்கு வாங்க. மீண்டும் துரியத்துக்கு வாங்க. நாம் சக்தி களத்தில் பெற்ற காந்த ஆற்றலை உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி பரவ உங்களுக்குள்ள இருக்கிற பொருளாதார தடைகள், வாழ்க்கை தடைகள், உடல்ல உள்ள நோய்கள், அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நீங்கட்டும். அப்படி காந்த வெளியினுடைய ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்குகிறது. பொருளாதார தடைகள் நீங்குகிறது. வாழ்க்கை தடையாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்குகிறது. நீங்கள் இன்றிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டீர்கள். உயர்ந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் கிடைக்கட்டும். அருட்பேராற்றும் தன்மையினால் உடல் நலம், ஈலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க வளம் அப்படின்னு உங்களை நீங்களே வாழ்த்திக்கிறீங்க. மீண்டும் அப்படியே விரிஞ்சு உங்க வீட்டுல இருக்கிற அப்படியே அந்த சக்தியோட தொடர்பு கொள்ளுங்க. வீடு முழுவதும் இருக்கக்கூடிய சக்தியோட தொடர்பு கொள்ளுங்க. உங்க வீடே ஒரு சக்தி நிறைஞ்ச வீடா இருக்கு. எங்கெங்கும் காணினும் சக்தி இடாங்கிறது வீடு முழுக்க இருக்கிற சக்தி எனக்குங்கிறது இல்லை. அப்புறம் அப்படியே மெதுவா திருப்பி உங்க உடலுக்குள்ள வாங்க. உடல்ல 90% உடல்ல வந்து வேக்குவமா இருக்க மாதிரி நினைங்க. உடலுக்குள்ள எந்த ஒரு இதுவும் இல்லாத நினைங்க. இப்ப அந்த வேக்குவமா இருக்கிற இடத்துல அந்த ஆற்றல் சக்தி நிறைய நினைங்க. நீங்க ஒரு சக்திசாலியான மனிதராகவும் புத்திசாலியான மனிதராகவும் உயர்ந்திருக்கீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வைகம். கேள்வி பதில் நிகழ்ச்சியாக மீதி நேரத்தை வைத்துக் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவங்க எப்பொழுதும் போல ஒரு சிறிய உரை, அதுல ஒரு மிக அற்புதமான ஒரு நுட்பம். அதுல மிக முக்கியமாக நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், அதை பற்றி நமக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலை கொடுத்திருக்கிறாங்க. அந்த எண்ணங்கள், உணர்வுகள் நேர்மறையா இருக்கும்போது நாம் இயற்கையாகவே அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்துதான் இருப்போம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதை மாற்றுவதற்கான ஒரு நுட்பமாக ஒரு அற்புதமான ஒரு சிறு நுட்பம், பட் ரொம்ப சக்தி மிக்க ஒரு நுட்பத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக எதை எண்ணும் போதும் நினைக்கும் போதும் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் இது தேவையா என்பதை நம்ம நிச்சயமா கேட்கணும் அப்படிங்கிறது இது மகரிஷி அவர்கள் கொடுத்து அந்த ஆசை சிரமத்தினுடைய சாரத்தை நமக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அதை கேட்டுட்டாலே நமக்கு எல்லா ப்ராப்ளத்திலிருந்தும் ஒரு விடை கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை ஐயா ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அது சின்ன சின்ன விஷயத்திலிருந்தும் பெரிய விஷயம் வரைக்கும் நாம் அதை கேட்கணும் அப்படிங்கிறது. இப்படி பல தகவல்களை அவங்களோட உரையில வச்சு கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமா இந்த நுட்பத்தை நாம பயன்படுத்தணும். இப்போ மகரிஷி அவங்க நமக்கு ஒரு நுட்பம் கொடுக்குறாங்கன்னா, அது மாதிரி பல ஞானியர்கள், அறிஞர்கள் பல நுட்பத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க மகான்களோடது. அதைத்தான் ஐயா ஒவ்வொன்றும் எடுத்து சொல்லிட்டு வர்றாங்க. நிச்சயமா அதை நீங்க செயல்படுத்தி உங்க லைஃப்ல இருக்கிற மாற்றத்தை எங்களோட பகிர்ந்துக்கு. சரி, மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஐயா அவங்கள நம்ம வாழ்த்திட்டு கேள்வி பதில் செஷன் போகலாம். இன்றைய தினம் எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையை நமக்கு சிறப்பாக வழங்கிய ஹீலர் இமயவரமன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்.
கீழர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கீழர் இமயவரம்பன் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நன்றி இல்லையா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நண்பர்களுக்கு ஒரு 2 அறிவிப்புகள். ஒன்று, நம்முடைய ஆனந்த யோக நிலையத்திலே அந்த மரம் நடுதல் அப்படிங்கிற பணிக்காக நீங்க எல்லாருமே சிறப்பாக இணைந்து அதற்கு நன்கொடை வழங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுல வழங்கிய எல்லாருக்கும் நன்றி. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க விருப்பம் இருக்கிறவங்க அதுல இணைந்து சேவையாற்றலாம். அதே போல இது போல வரக்கூடிய அந்த பொதுவான செய்திகளை நீங்க எல்லாருக்கும், உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் பகிரும்போது அவர்களும் ஒரு நல்ல புண்ணிய காரியத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. 1. 2வது, மாணவர்களுக்கான யோக பயிற்சி நம்ம ரெகுலரா நடத்திட்டு இருந்தாலும், சென்ற வாரம் நம்ம எல்லா பேரண்ட்ஸையும் வர சொல்லி அவங்க கிட்ட பேசினோம். கிட்டத்தட்ட 60 பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அது ரொம்ப நல்லா நிறைவான ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. அப்போ ஒரு பேரண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணி அந்த குழந்தைய ஒரு யோக பயிற்சிக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஸ்கூல்ல அட்மிஷன் போடுற மாதிரி. அப்போ அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கிறப்ப நிச்சயமா குழந்தைகள் தொடர்ந்து யோக பயிற்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. எங்க ஸ்கூல் ஃபேமிலியே மாறி இருக்கு இந்த பயிற்சியில் நாங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அந்த போஸ்டரும் இப்போ எல்லா குரூப்லையும் ஷேர் பண்றோம். உங்க இல்லத்துல குழந்தைகள் இருந்தா நீங்க அந்த நம்பர்ல கூப்பிட்டு உங்களோட பெயர் பதிவு பண்ணுங்க. நம்ம ஒரு 100 குழந்தைய செலக்ட் பண்ணி அந்த 100 குழந்தைகளுடைய வாழ்க்கைய முழுமையா வழிகாட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து திட்டமிட இருக்கிறோம். அதனால அந்த வாய்ப்பை நீங்க வந்து சிறப்பா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. நாளை மாலை சிறப்பு சொற்பொழிவு என்னுடைய உரை தான் இருக்கும். இந்த வேதாந்த ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்புல என்னுடைய உரை இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்ப கேள்வி பதில் நிகழ்வுக்கு நாம செல்வோம். அம்மா கோஹோஸ்டா இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. கீழர் இமயவரம்பன் ஐயா கொடுத்த இன்னைக்கு சிந்தனை உரை வந்து மிக அற்புதமான உரையாக இருந்தது. நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் எப்படி நம்ம சிந்திக்கணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாரு ஐயா. அவர்களை அனைவரும் மீண்டும் ஒரு முறை துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி விடலாம். கீழர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கீழர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கீழர் இமயவரம்பன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைத்து அன்பர்களும் கலந்து ஆன்ம உயர்வு பெறுவோமாக. மீண்டும் அதிகாலை 4 மணியிலிருந்து 4:15 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் யோகா பயிற்சிகள் அனைத்திலும் கலந்து அனைத்து அன்பர்களும் ஆன்ம உயர்வு பெறுவோமாக. தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா ஐயா? வாழ்க வளமுடன். கௌரி அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கம்மா. ஒன் டைம் பிரஸ் பண்ணிக்கோங்கம்மா. அன்மியூட் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன். கௌரி அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் ஆகல உங்களுக்கு. சரி. ஜெகநாதன் ஐயா வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். குருவே சரணம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கத்திற்குரிய இமயவரம்பன் ஐயா அவர்கள் எவரெஸ்ட் சிகரம் போன்று அவருடைய சிந்தனை அது யாராலும் மறுக்க முடியாது. மிக்க என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சூப்பர் சிந்தனைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. வாழ்க வளமுடன். நானும் தங்களுடன் 3 நாட்கள் உலக புகழ்பெற்ற மலையம்பாளையத்தில் 3 நாள் ஒன்றாக இருந்து பல விஞ்ஞான நுட்பங்களையும் பல ஆன்மீக நுணுக்கங்களையும் தெரிந்து நடைமுறைப்படுத்தி வருகிறேன் ஐயா. கேள்விகள்: நான் அனுதினமும் ரிஷி மூலத்தில் காலை 3:33க்கு எழுந்து குளித்துவிட்டு, அதாவது குளிக்கும் போது தொப்புள் சுழற்சிகள், அதாவது 9-9-9 வலது இடது வலது 27 தடவையும், மற்றும் ஆசன வாயு சுழற்சி 9-9-9 27 தடவையும் சுற்றுகிறேன். இது சரியா ஐயா? 2. ஆசன வாயில் அதுன்றது 5 தடவை பண்ணா பிள்ளைங்க. 5 தடவை. சரிங்கய்யா. ஏன்னா ரொம்ப ஏஜ் கூட அப்புறம் அது லைட்டா வலிக்க ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும். நன்றியா. அதனால அது 5 முறையா வச்சு மற்றதும். அடுத்ததுங்கய்யா, நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வணக்கத்திற்குரிய புரொஃபசர் இறைமதன் ஐயா அவர்களிடம் இணைந்து பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4:15 மணி முதல் 7 மணி வரை அனைத்து பயிற்சிகளையும் செய்து குரு காணிக்கை செலுத்தி வருகிறேன். நான் மௌனம் இருக்கும் பொழுது என்னை அறியாமலேயே அரை மணி நேரம் கழித்து எனக்கு சுவாச தியானம் போன்று மாறிவிடுகிறது. இது பிறகு என்னை அறியாமலே அரை மணி நேரம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் தூங்கிடுறேன்யா. இந்த அரை மணி நேரம் தூக்கம் பகலில் தூங்கக்கூடாது என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். வயசு கூட எப்பெல்லாம் தூக்கம் வருதோ அப்பெல்லாம் தூங்கிக்கிட்டு நீங்க தூக்கத்தை கட்டுப்படுத்தாதீங்க. சரிங்க. அப்படி தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுங்க, அதுதான் நல்லது. ஏன்னா உடல்ல ஓய்வை தன்னைத்தானே எடுத்துக்கிறது. சரிங்க. உங்களுடைய வயசுக்கு அந்த ஓய்வு நிச்சயமா தேவையா? சரிங்க. அதனால தயவுசெய்து எடுத்துக்கணும். எக்காரணம் கொண்டு அந்த தூக்கத்தை முடிக்காது. 3வது ஐயா, நான் பயிற்சிகள் எல்லாமே நன்றாக செய்து வருகின்றேன். ஆனால் என் கழுத்துக்கு மேல் என் கைகளை தூக்கும் பொழுது அந்த சூரிய நமஸ்காரம், இந்த முதல் கைப்பயிற்சி நின்று செய்யும் பொழுது எனக்கு முழுமையாக பலன் அளிக்காத மாதிரி எனக்கு தோன்றுகிறது ஐயா. இதற்கு தங்களின் அறிவுரை என்ன ஐயா? இப்ப சொன்னோம்ல, அந்த முகத்துல ஆற்றலை கொண்டு வர்றது, அப்புறம் பின்னாடி பின்தலையில மகிழ்ச்சியான உணர்வை பரப்புறது, அப்புறம் பின்தலையில இருந்து அப்படியே கழுத்து வழியா இறங்கி அந்த உணர்வை அப்படியே கைகளுக்கு கொண்டாந்து மேல கொண்டு வர மாதிரி ஆற்றலை கொண்டு வரும். அப்போ உங்க உடலே ஒளிவுடன் உயர்ந்து நிக்கிற மாதிரி நீங்க பழகிட்டே வந்தீங்கன்னா இந்த கையில சுத்துறது, கை வலியெல்லாம் எதுவுமே வரவே வராது. எந்த அளவுக்கு இந்த ஒளி உணர்வை உங்களுக்குள்ள கொண்டுட்டு வர முடியும்னு பாருங்க. ஏன்னா சாமிஜி சொன்னது சுத்த வெளி அல்ல, அது காந்த வெளி அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க. சுத்த வெளின்னு நினைக்கும் போது அது ஒண்ணும் இல்லைன்னு நம்ம நினைக்கிறேன். காந்த வெளின்னு சொல்லும் போது அது ஆற்றல் மிக்கது. இன்னைக்கு 2G 5G எத்தனை ஜி வேணாலும் வரும், எல்லாமே காந்த வெளி தான். அந்த காந்த வெளிங்கிற வார்த்தையை நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வரும். சுத்த வெளிங்கிறத விட அது காந்த வெளி. அந்த காந்த வெளி எனக்குள் நிறைந்து என் தலை வழியாக இறங்கி என் கைகள் வழியாக இறங்கி என் கைகள் உள்ள வழிகளை முழுமையாக நீக்கிறது அப்படிங்கிற உணர்வோட செய்ய ஆரம்பிச்சேன்னா அந்த காந்தம் மான்காந்தம் நம்முடைய ஜீவானந்தத்தை சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வழியெல்லாம் காணாம போகுது. ஒரு 48 நாள் பயிற்சி பண்ணிட்டு இது குறித்த விவரத்தை நீங்க பதிவிடலாம். ரொம்ப நன்றி ஐயா. வாய்ப்பளித்த வணக்கத்திற்குரிய தெய்வீக புரொஃபசர் இறைமதன் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் 120 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று தெரிவித்து நன்றி தெரிவிக்கின்றேன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பி. ஆறுமுகம் ஐயா, வாழ்க வளமுடன்.
வணக்கம். வாழ்க வளமுடன். அருமையா வாழ்க வளமுடன். எப்படியா இருக்கீங்க? முகதர்சனத்துக்கு தான் கேள்வி ஒண்ணு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஐயா. உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப ஆறுமுகம் பவானி. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு. சிறப்புங்க. யூடியூப் போட்டேன். அதுக்கு இதாக இருக்கு. நல்லா இருக்கேன். என்னுடைய முகதர்சனம் நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. கேள்விகளுக்கு நன்றிங்க. வாழ்க வளமுடன். போட்டோடையாவது பார்த்தா போதும். நன்றி ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி நோட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க ஐயா. அவ்வளவு நன்றிங்க ஐயா. ஏன்னா உங்களுடைய விஸ்மா டிவி யூடியூப்ல பார்த்து இல்லைங்க. அது குறிப்பா இப்ப நீங்க உணர்வுகள் பத்தி நீங்க பேசுனீங்க. இதுல எனக்கு வந்து கொஞ்ச நாள் திடீர்னு என்னவோ தெரியல, ஒரு சடன் கொஞ்சம் ஒரு பயமோ மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் தெளிவில்லாம இருந்தது. அப்போ நான் உங்களுடைய வந்து விஸ்மா டிவில அது எல்லாமே இருக்கு, நமக்கு என்ன வேணுமோ அதுல இருந்து எடுத்துக்கலான்ற மாதிரி அப்படி போட்டுருக்கீங்க பொக்கிஷம். இதை வந்து சொல்றதுக்காகவே நான் இப்ப பேசுறேன். எல்லாரும் விஸ்மா டிவி யூடியூப் வந்து ஐயாவோடது பாருங்க. உங்களுக்கு என்ன தீர்வோ அதுக்கு அங்க சொல்யூஷன் இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் இருக்குன்ற மாதிரி இருக்குங்கய்யா. அதுல வந்து குறிப்பா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, தீர்வு இது நம்மளுடைய உணர்வுகள்லாம் நேர்மறையா ஆகிறதுக்காக சில இப்ப சொன்னீங்க. இப்போ திடீர்னு அந்த எதிர்மறைக்கு நீங்க சொன்ன அந்த துர்கா விஸ்மா, நீம் விஸ்மா இந்தியல் எக்ஸேல் பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்து ஆம்லா தம்பா, அற்புதங்கய்யா. அற்புதம்னா அற்புதம். நீங்க வந்து நிஜமா இல்லைங்க, நான் கண் கலங்கிட்டேங்கய்யா. ஏன்னா இப்படி ஒரு தெய்வம் கொடுத்ததுக்கு இந்த இறைசாலை மாதிரிக்கு நன்றி நன்றி. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் என் மனசு ஏதோ ஒரு தெளிவு, ஒரு குழப்பமே இல்ல, ஒரு மாதிரி குழப்பமா ஒரு ஏதோ ஒரு பயம் கலந்து ஏதோ ஒரு இதுல உணர்வுல இருந்தேங்க, எதிர்மறையான உணர்வுல இருந்தேன். அப்போ நானு ஐயா ஏதாவது ஒரு சொல்யூஷன் எல்லாமே போட்டிருக்காருன்னு நான் பார்த்து வரும்போது இது ஆம்லா தம்பா ரொம்ப சிம்பிளாவும் இருந்தது. அது சொல்லுங்க மனசு இருக்கும். அத சொல்லி 1 hour ஒரு 2 hours அவ்வளவு ஒரு சேஞ்சுங்க. என்னால வந்து நம்பவே முடியலங்கய்யா, நம்பவே முடியல. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து மக்களுக்கு நான் சொல்றதுக்காகவே இது சொல்றேன். ப்ளீஸ் எல்லாரும் வந்து அதுக்கு நன்றிமா உங்களுக்கு. போதுங்கய்யா. ஐயோ நான் உங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியலங்க. அந்த ஆஸ்மா அந்த ஆம்லா தம்பாவை சொல்ல, ஆம்லா தம்பா சொல்ல 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 மனசுக்குள்ள அப்படி ஒரு நிறைவு வந்து அன்பிலீவபிள். அது நம்பவே முடியலங்க. நிப்பாட்டி வச்சிருக்கேன். இனிமே புதுசா போடணுங்கிற உணர்வு இப்ப நீங்க வந்து சொன்னதுக்கு பிறகு வருதுமா. அதனால இனிமே வாரத்துக்கு ஒரு புது பதிவு கண்டிப்பா போட்டுருவோம். அற்புதங்க. ப்ளீஸ் எல்லாரும் அதை போய் பாருங்கன்னாங்க நான் சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி ஜி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. ஜானகிமா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா ஐயா. நீங்க இன்னைக்கு கொடுத்த ஒரு அந்த எங்கெங்கே காணும் சத்தியடா அந்த ஒரு நிமிஷம் வந்து தியானம் வந்து 1/2 மணி நேரம் தியானம் பண்ணினதுக்கு உணர்வு வந்து கிடைச்சிச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. அப்புறங்க இது வந்து நமக்கு இப்ப நீங்க ஜெகநாதன் ஐயா சொன்னீங்கல்ல, இப்ப ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து இந்த சக்தியை காந்த சக்தியை செலுத்தலாம்னு, அது எல்லா இடத்துக்குமே உடம்புல செய்யலாங்களா? பண்ணலாமா? சாமிஜி சொல்லியிருக்காரு சுத்த வெளின்னு சொல்லிட்டு சாமிஜி சொல்லியிருப்பாங்க. அது சுத்த வெளி இல்ல காந்த வெளி அப்படின்னு. அந்த காந்த வெளியை நினைச்சு அப்படியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு இடத்துல இந்த ஓப்பன் கிரவுண்ட்ல எல்லாம் நிறைய மதங்கள்ல பாத்தீங்கன்னா பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்துவாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காந்த வெளியில இருந்து எடுக்கக்கூடிய ஆற்றலை தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். சரிங்க. அதனால அது காந்த வெளிங்கிறத சொல்லிட்டே வரணும். சுத்த வெளி காந்த வெளி அப்படிங்கிறது சொல்லிட்டே வரணும். சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க சிறப்புமா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ஸ்ரீதேவி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்ரீதேவி அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா காந்த ஆற்றல் அங்கே என்ன உங்களை பார்க்கும் போதே வருது ஐயா. வீட்டுல இருந்து
வாழ்க வளமுடன்மா. ஐயா அது எப்படி ஐயா சொல்றீங்க? காந்த ஆற்றல் வந்து பின்புறத்துல இருந்து அது ஒரு வாட்டி சொல்லுங்க ஐயா. சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குது எங்களுக்கு. சுத்த வெளியில இருக்கிறது ஃபுல்லாவே காந்த வெளி தானே. ஆமா. அந்த காந்த வெளி நமக்குள்ள நிறையுதுன்னு நினைக்கிறேன். சுத்த வெளிக்கு போயிட்டு அது காந்த வெளி எனக்குள் முழுமையாக நிறைகிறது அப்படின்னு சொல்லிட்டே வந்தீங்கன்னா அந்த காந்தம் வந்து உங்களுக்குள்ள நிறைய இருந்துச்சு. சுத்த வெளியில ஐயா நீ அடுத்தடுத்து பேசும்போதெல்லாம் அதை டச் பண்ணிக்கிட்டே வருவோமா? ஓகே. அப்படியே காந்த வெளி உங்களை சுத்தி சூழ்ந்து அழிச்சுறத உணர முடியுமா? உங்க உடல்ல, செல்லுல, ஆன்மால, உயிர்ல என்ன வழி இருந்தாலும் அது காணாம போயிட்டே இருக்கும். நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, சிறப்பாக இருந்தது ஐயா உங்க இது. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக துரைசாமி சிவலிங்கம், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா துரைசாமி வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஐயா எனக்கு வந்து நான் இப்பதான் ரீசெண்டா இந்த லாஸ்ட் வீக்ல தான் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஜாயின் பண்ணேன். நன்றிங்க. ஓகே, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து தண்டுவடம் L4 L5ல வந்து கொஞ்சம் வலி இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷனா வந்து ரைட் சைட்ல வந்து சயாட்டிக்கா இருக்கு கால்ல. சரி சரி, இதுக்கு வந்து எப்படிங்க ஐயா பண்றது இதை? அதான் மனசு அப்படியே விரிச்சுக்கிட்டே போய் இதுக்கு போய் சுத்த வெளிக்கு போய் சுத்த வெளியில வந்து இப்ப எடுத்துக்காட்டுக்கு சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு, சுக்கிரனுக்கும் புதனுக்கு இடையில கேப் இருக்கு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் இடையில கேப் இருக்கு. அந்த கேப் வந்து நட்சத்திரங்களுக்கு இடையில கேப் இருக்கு. இது எதுவுமே வந்து சுத்த வெளி இல்லை, இது அனைத்துமே காந்த வெளி. அந்த காந்த வெளி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த செல்லுகளுக்குள்ளேயும் நிறைய ஆரம்பிக்கும். கண்ணை மூடி அதுக்கு போய் உச்சந்தலை வழியா அந்த ஆற்றலை வாங்கி அப்படியே முதுகுத்தன் வழியா நீங்க முழுக்க இந்த ஆற்றல் உங்களுக்குள்ள நிறையதா நினைச்சு சயாட்டிக்காங்கிறது பாத்தீங்கன்னா பின்னாடி 2 பகுதியிலையும் காலில் இறங்கும். அதை ஒரு படத்தை போட்டு பார்த்துட்டு அது வழியா அப்படியே இறங்குறதா நீங்க நினைச்சுட்டே வாங்க. நினைக்க பாத்தீங்கன்னா அந்த காந்த வெளி வந்து உங்களுக்குள்ள நிறைக்க வழியெல்லாம் குறைஞ்சிட்டே வர்றதை பார்க்க. ஏன்னா அது வந்து வான்காந்தம் வந்து நம்முடைய ஜீவகாந்தத்தில் ஏற்பட்ட குறைபாடை நீக்குவதற்கு மிக நுட்பமான ஒரு விஷயம். அது சுத்த வெளியல்ல, அது காந்த வெளின்னு சாமிஜி அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அந்த காந்த வெளியை பயன்படுத்துறாங்க. காந்த வெளியை பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில எல்லா வழிகளையும் பிடிச்சிடலாம். பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா மாற்றும். நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது 10 முறையா தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது சுத்த வெளியல்ல காந்த வெளி அப்படின்றது சாமிஜி சொன்ன அவர் ஆணித்தரமான சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து இப்பதான் நானே கேள்விப்படுறேன். நானு ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வளமுடன்மா. கௌரி அம்மா, உங்களுக்கு மட்டும் அன்மியூட்டே ஆக மாட்டேங்குது. அன்மியூட் பிரஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஜெயஸ்ரீ அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ சற்று நேரத்துக்கு முன்ன ஒருத்தர் பேசினாங்க இல்லையா, விஸ்வா டிவி, அது ஏதோ இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, சரியா காதுல விழல. விஸ்வா டிவி என்னோட பர்சனல் யூடியூப் சேனல் WISMA TV. WISMA TV. WISMA TV. MA அப்புறம் டிவி. அதை போட்டீங்கன்னா இது என்னோட பர்சனல் யூடியூப் சேனல். நான் ஒரு 960 வீடியோஸ் பேசியிருக்கேன். அதுதான். போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இன்னொரு வாட்டி போடுங்க.
அம்மா சேட் பாக்ஸ்ல பாருங்கம்மா இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க. சரிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்க அம்மா. நன்றி வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரோஜினி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க உயிர் வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். உயிர் நீ சொன்னவே சொந்தத்துக்கு வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். உங்க தகவல் நல்லா இருக்குது. ஆனா நன்றி. அந்த சுகர் குறைக்கிறதுக்கு, சுகர் இல்லாம ஆகிறதுக்கு ஏதோ கொஞ்சம் டெக்னிக் சொல்லி கொடுங்களேன். சுகர் இல்லாம ஆகுறதுக்கெல்லாம் வர வச்சுக்கிட்டா அப்புறம் குறைக்கிறது ரொம்ப சிரமம். படிப்படியா தான் குறைச்சிட்டு இருக்கணும். அப்புறம் என்னோட தொலைபேசி எண்ணில் கேளுங்க, நான் அதுக்கான தீர்வு என்னன்னு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். அடுத்ததாக பெரிய நாயகி அம்மா ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்யா. நீங்க சொன்ன மாதிரிங்கய்யா, நம்ம அந்த மனம் கொண்டு ஒரு நிமிஷம் அந்த அமைதியா நாம உடலை கவனிக்கும் போது அதை உணர முடியுதுங்க. ஆனா அந்த ஒரு நிமிடத்துல அந்த எண்ணங்கள் உணர்வுகள் குறுக்கிடாம இருக்கும்போது நல்ல இன்னும் இது நல்ல டீப்பா நானா இருக்கிறேன்னா சும்மா இருக்கிற டயத்துல உடம்பு காலவா இருக்கிறதா அப்பப்ப நினைச்சு பார்ப்பேன். 90% உடம்பே இல்லாத மாதிரியாவும் 10% தான் உடம்பு இருக்கிற மாதிரியாகும். அப்படி நினைக்கும் போது ஈஸியா அந்த நிறைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிட்டு பழக்கத்துல வரும். பழகுங்க வந்துடும், எல்லாமே பழக்கத்துல வரும். ஆமாங்க. அப்படி ஆனா நினைக்கும் போது அது நல்லா அந்த சூழ்ந்த அழுத்தத்தை கொஞ்சம் நல்லாவே உணர முடியுதுங்க. வருமா? நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி, வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. காந்தவெளியோட இது அதுவும் இந்த இறைவழி மருத்துவம்ன்றாங்களா, அது மாதிரியா ஐயா? இறைவழி மருத்துவம் எல்லா மருத்துவமே காந்த விதத்தை பயன்படுத்தி தான் பண்ண முடியும். இந்த காந்த ஆற்றல வாங்குறாங்க, அதை நீங்க வாங்கி வாங்கி பழகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே அது செல்ல குழந்தையாட்டம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்படி நம்ம காந்தவெளி நம்மளுக்கு குறையறதுனால அது வர வாய்ப்பு இருக்காங்க? அது குறைவு ஜீவகாந்தம் குறையறதுல நிறைவு பண்றதுக்கு வான்காந்த ஆற்றல் பயன்படுத்தும். அதான் கேட்கலாம். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? சிறப்பா இருக்கு. இப்ப ஐயா நீங்க இப்ப இந்த சொல்ற பயிற்சி நம்ம கண்ணாடி பயிற்சி செய்யறப்ப அந்த இது நம்ம நினைச்சு செய்யறோம் இல்லைங்க. நம்ம வான்காந்த முதல்வதும் நம்ம உடம்பு ஃபுல்லா பரவட்டும்ன்றோம். அதே அளவுக்கு அது எஃபெக்ட் கொடுக்குமாங்க ஐயா நீங்க சொல்ற பயிற்சி பண்ண பாத்தீங்கன்னா அது நம்ம குட்டி குழந்தையாட்டம் நம்ம கூடவே இருக்கணும். அதை உணர்ந்து பண்ண மாற்றங்களே வரும். இது ஆனா எந்த நேரத்துல வேணா செய்யலாம், நம்ம கண்ண மூடிட்டு நல்ல அது மாதிரி. சரிங்க. இப்ப இன்னொரு ஒரே ஒரு இது கொஞ்சம் ஒருத்தங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 35 வயசு, அவங்க கொஞ்சம் உடம்புல இந்த மரும்பு நிறைய வருது அப்படின்றாங்க ஐயா. அதுக்கு வேற ஏதாச்சும் நம்ம செய்ய முடியும்? இந்த பயிற்சி எல்லாம் எடுக்கல அவங்க, ஆனா தாராளமா எடுக்கலாம். ஒரு ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டா ஒரே ஒரு மருந்து சொல்லுவாங்க, தூஜான்னு பேரு. அந்த மருந்து வாங்கி எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா தன்னை போல மருந்தான் காணும். ஒரே ஒரு தடவை ஹோமியோபதி மருத்துவரை சந்திக்க சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக 23 DYBT காஞ்சிபுரம், வாழ்க வளமுடன் அம்மா.
அன்மியூட் கொடுத்துருக்கேன், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டைம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கௌரி ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரவணன் ஐயா. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்குங்கய்யா. சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சார். இந்த நான் எதுக்காக ஒரே ஒரு தகவல் நீங்க சொன்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் வந்ததை சொல்லணும்னு வந்தேன். சரி. அந்த சால்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, உப்பு ஆமா. வைக்கிறது. ம். உப்பு நான் அதாவது உப்பு வந்து நான் வச்சதுல இருந்து என்னன்னா, எனக்கு வர வேண்டிய பணம் யாருக்கிட்டயா இருந்தது, எனக்கு வர வேண்டிய பணம், அதாவது யாராவது வாங்கினது ரொம்ப நாளா கொடுக்காம இருந்தது, எங்கேயாவது எனக்கு வேற ஏதாவது வகையில வர வேண்டியது பெண்டிங் இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 நாளா அதை ஃபாலோ பண்ணேன் தொடர்ந்து. எனக்கு வச்சா அட்லீஸ்ட் ஒரு சிறு தொகையாவது எனக்கு வரும். வச்ச ஒரு 2 நாள்ல பெரும்பாலும் ஒரு 80-90% வச்ச 2 நாள் எனக்கு ரிசல்ட் தெரியும். நன்றி சார். எங்க இருந்தாலும் கரெக்டா எனக்கு வர வேண்டிய தொகை, அதாவது வந்து மிராக்கிளா வேற எங்கேயோ சம்மந்தமே இல்லாம இல்ல, எனக்கு வர வேண்டிய தொகை. இப்ப பணம் நீ வரது நல்ல நமக்கு நபரா வழி கண்டு உனக்கு எல்லாமே வந்துருது. யாரெல்லாம் நல்ல நபரா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது வேகமா விடாது. அதுக்கு தானே சாமிஜி வந்து நம்மளை வந்து எப்பவுமே சரியா இருக்கணும்னு சொல்றாங்க. 2 ஒழுக்க பண்பாடை கடைபிடிச்சிட்டு வந்தோம்னாவே நமக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நடக்க. சரிங்க. ஓகே ஓகேங்க ஐயா. இன்னொரு சந்தேகம், உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆந்த மாதிரி தொங்குது, அது என்னதுங்க புரியல. அது ஆந்தைத்தான் கண்ணுல பவர் ஜாஸ்தி. ஓ. எப்பவுமே அவேர்னஸா இருக்கிறதுக்காக ஆந்த படத்தை வச்சு. ஓ சரிங்க. ஓகே ஓகே. அதுக்குதான் ராத்திரிகளையும் கண்ணு தெரியல ஒரே ஜீவன். அதுக்குதான். ஆமா ஆமாங்க. ஆமாமா. கண்ணு சிலதோட கண்ணு பார்த்தோம்னா நமக்கு எஃபெக்ட் இருக்கும். ஒண்ணு ஆந்தையோட கண்ணு பார்த்தா எஃபெக்ட் இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா யானையோட கண்ணை பார்த்தோம்னா எஃபெக்ட் இருக்கு. அப்புறம் குருமார்கள் பரட்டு வேதாத்திரி மகரிஷியுடைய கண்களை பார்த்தோம்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் ஞானிகளா இருக்காங்களோ அந்த ஞானிகளுடைய கண்களை பார்த்தோம்னா ஆட்டம் வரும். இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் மகரிஷியோடது எதிர்த்தாப்புல இருக்கு. இது மாதிரி இது என்னோட ஹாபியாகவும் என்னோட ரிசர்ச்சுக்காகவும் நான் வச்சிருக்கேன். ஓ சரிங்க. ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கௌரி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கௌரியம்மா தெய்வமே, ஆரம்பத்துல வந்துட்டிய பரவாயில்ல. வாழ்க வளமுடன். கிடைக்கவே இல்லை ஐயா. நான் கூட கிடைச்சது எனக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விடாம முயற்சி பண்ணி கிடைச்சி உங்ககிட்ட பேசி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாயா. அதனால வெயிட் பண்ணிருந்தேன் ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு தவம் செய்யும் போது உடம்பு ஆடுதுங்க ஐயா. அது தவறா ஐயா? அதெல்லாம் இல்ல, உடற்பயிற்சி கொஞ்சம் என்னை அறியாமையே நான் ஆடுறேன். அது ஒண்ணும் தப்பே கிடையாது. உடற்பயிற்சி டெய்லி செய்துன்னு தான் இருக்கிறேன் ஐயா. ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஆடுறதுதான் ஒரு மேட்டரே. அது அப்புறம் சரிங்க ஐயா. அதை கேட்கலாம் தான். அருட்தந்தை படத்தை சரிங்க ஐயா. அவர்கிட்ட அப்படி அவரை பார்த்து அவர்கிட்ட உடம்பு ஆடுது, இதை சரி பண்ணி விட்டுருங்க அப்படின்னு அருட்தந்தைகிட்ட வேண்டிக்கிட்டே வாங்க. அவரோட படத்தை பார்த்து அவரோட கண்களை பார்த்து சொல்லிட்டே வாங்க. தவத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தா கூட அது சரிங்க ஐயா. நன்றி. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மகேஸ்வரி ஜி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மகேஸ்வரி அம்மா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? சிறப்பா இருக்கு. பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா இருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. அப்படியே இருக்கணும்னு வேண்டுங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா ஐயா. நீங்க எல்லாம் 100 ஆயுசுக்கு இருந்தா தான் எங்களுக்கெல்லாம் வாரம் ஒரு கருத்துக்கள் புதுசு புதுசா வரையில அதுல நாங்க நல்ல ஒரு தெளிவடைகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கெங்கும் காணியும் சக்தியடாங்கிறதுக்கு நம்ம பாரதியார் கருத்து பாட்டை தான் படிச்சிருக்கோம். ஆனா அதுக்குண்டான விளக்கத்தை இன்னைக்கு நீங்க கொடுத்தது ரொம்ப சூப்பரா. சக்தியை நீங்க உணர்ந்துட்டே வாங்கங்கிறத நான் சொல்ற விஷயம். நல்ல வேளை நீங்க ஒண்ணு ஆரம்பிச்சு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த எல்லாரும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு போறாங்க. கண்ணை மூடி மூச்சை இழுத்து விட்டுட்டு அப்புறம் முகத்தை கவனிச்சுட்டு பின்பக்க தலையை கவனிச்சுட்டு அப்படியே தோள்பட்டை இறங்கி வந்துட்டு
அப்புறம் திருப்பி ம் வந்து அப்படியே வீடை கவனிங்க. வீடு முழுக்க இருக்கிற ம் ஆற்றலை கவனிங்க. அப்படி வீடு ம் முழுக்க ஒளியா தெரியும். ம் அப்படி ஒளியா காலையில தெரியும். அதே மாதிரி ராத்திரி ம் தூங்க கண்ணை மூடி இந்த ம் சக்தியை வந்து ஒளியா இருக்கக்கூடிய ஆற்றல் உங்க உடம்புல நிறையறதா நினைச்சிட்டு தூங்குங்க. தூங்குனீங்கன்னா ம் உங்களுக்குள்ள இருக்க கர்ம வினைகள், ஜாதக ரீதியா இருக்க ம் பிரச்சனைகள், வேற என்ன ம் பிரச்சனைனாலும் அத்தனையும் சரியாயிடும். ரொம்ப நன்றியா, நன்றியா, நன்றியா. நான் இன்னைக்கு கேட்காததெல்லாம் கரெக்டா கிடைக்குது. எனக்கு ரொம்ப நன்றி. அது சந்தோஷமா நீங்க நல்ல இருக்கு. மனுஷன்தான். அதனாலதான் வாழ்க்கை நீங்க நீங்க சொல்றத நாங்க டெய்லி செய்தோம். மைசெல் அந்த இதை சொல்லுவீங்களே போபோ இது அத கண்டிப்பா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது நடந்துகிட்டு தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல ஒரு இந்த பயிற்சிக்குள்ள நான் வந்தது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேராசிரியர்கள் பேசையில அதை கேட்கையில அதுலயும் உங்ககிட்ட இருந்து வர்ற கருத்துக்கள் வந்து ரொம்ப சூப்பர்யா. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மீனாட்சி ஆர். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மீனாட்சியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. சொல்லுங்கம்மா. வந்து என்னோட வீட்டுக்காருக்கு தான் வேலைக்காக கேட்கணும். அவங்க ஒரு வருஷம் வீட்டுக்காரமாவுக்கே பிரச்சனையா? சொல்லுங்க. வந்து அவங்க ஒரு 2019 இருந்தே அவங்களுக்கு இதாதான் இருக்கு. ஒரு வருஷம் வேலைக்கு போனா அப்புறம் வேற வேலைக்கு போற மாதிரி இருக்கு. அவங்க மெடிக்கல்ல தான் இருந்தாங்க. ஒரு வருஷம் போறாங்க, அப்புறம் திருப்பி ஏதாவது தடங்கள் வந்துருது, அப்புறம் திருப்பி வேற வேலை தேட வேண்டியதா இருக்கு. இப்ப திருப்பியும் அப்படிதான் இருக்காங்க. அதான் சரி, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்னு கேட்கதான். ஒண்ணுமில்ல, கையில உச்சந்தலையில கைய வச்சு அவருக்கு தன் வாழ்த்து சொல்ல சொல்லுங்க. அவர் பேரை சொல்லி வாழ்க வளமுடன் வாழ்க இயக்கம்னு அவர் பேரை சொல்லி அவரே சொல்லிட்டே சும்மா இருக்கிற நேரம்லாம் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சொல்ல சொல்லுங்க. தன் வாழ்த்து தாம இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தீர்வு காணும் நுட்பமே விஷயம். அது மாதிரி நம்ம இதுல போயிட்டீங்கன்னா டிவைன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அருட்காப்பு 108 இருக்கும். அதை வந்து மூலாதாரத்துல கவனத்தை வச்சு அதை போட்டு விட்டு அவரை கேட்க சொல்லுங்க. மூலாதாரத்துல கவனத்தை வச்சு 108 தடவை அதை போட்டுட்டு 35 நிமிஷத்துக்கு அது ஓடும். 35 நிமிஷம் கண்ணை மூடி மூலாதாரத்திலே கவனத்தை வச்சு மூலாதாரத்துல கவனத்தை வச்சிருந்தா இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சர்வசாதாரணமா சரியா போகும். அவங்க வந்து இந்த மாதிரி தீட்சை எல்லாம் எடுக்கலைங்கயா. எதுவுமே வேண்டியது இல்லம்மா, வேண்டியதில்லை. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி குரல்ல 35 நிமிஷத்துக்கு வர்ற மாதிரியான அருட்காப்பு இருக்கு. போட்டு கேட்க சொல்லுங்க. மூலாதாரத்துல கவனத்தை வச்சு உங்களுக்கு சொல்ல தெரியுங்களா? அவருக்கு மூலாதாரம்னா என்னன்னு சொல்லித்தர தெரியுங்களா? அப்புறம் என்ன போதும், அது போதும். சிறப்பா பண்ணிட்டு 48 நாள்ல எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வடிவுக்கரசி அம்மா. வாழ்க வளமுடன். வடிவுக்கரசிமா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு வந்து மனசு ஒரே டிஸ்டர்ப், எதுலயும் ஒரு ஈடுபாடே இருக்க மாட்டேங்குது. வடிவுக்கு அரசிக்கே மனசுல பிரச்சனையா? உங்க ஸ்பீச் நிறைய கேட்பாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, எதுலயும் ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு தன்மை. நான் என்ன டிப்ளமோ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்ப வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய டிப்ளமோல 2வது வருஷம் படிச்சிட்டு இருக்காங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுமா. கேக்குது. அது படிச்சுட்டு தான் இருக்கேன். நம்ம இந்த வேதாத்திரத்துக்குள்ளதான் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி மனசுல ஒரு அமைதி இல்லாத ஒரு தன்மை, ஒரு ஈடுபாடே இல்லாத ஒரு நிலை. ஏதோ என்னமோ ஒரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம், எனக்கு சொல்ல தெரியாத ஒரு நிலையில அது இருக்கிறேன். சரியாகிறதுக்கு ஒரு அம்மா பேசப்பட்டு சொன்னாங்கல்ல, சும்மா இருக்கிற நேரத்துலலாம் நான் ஏற்கனவே சொன்னேன்னு சொல்லிட்டு ஆம்லா தம்பா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த கவலை எல்லாம் காணணும். ஐயா அதனுடைய அர்த்தம் ஆம்பளா தம்மா? அர்த்தம்லாம் தேட வேண்டியது. அது நெல்லிக்காய் எவ்வளோட அந்த தம்பாங்கிற வார்த்தையும் சேர்த்து. ஓஹோ. அது வேலை வார்த்தை.
வளமுடன். ஓகேங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. மிக்க வாழ்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருஷ்ணமூர்த்தி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. நான் ஹேமலதா கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன் ஐயா, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. நான் வந்து ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஐயா, டிப்ளமோவும் முடிச்சிட்டேன் ஆயார்ல போயிட்டு. ஒரு நாள் லாஸ்ட் அக்டோபர் என்னாச்சு, 2 வீலர் போவேன் சார், நுங்கம்பாக்கம் ஆபீஸ் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். 2 வீலர்ல போவேன். போறச்சே வந்து வண்டி எடுக்கும் போதே வந்து அப்படியே பின்பக்கமா வண்டி என்ன தள்ளி விட்டு நான் விழுந்துட்டேன். எனக்கு பேக்ல L1 L2 ஃபிராக்சர் ஆயிடுச்சு. அதுல இருந்து எக்ஸசைஸும் செய்யறது இல்ல. 6 மாசம் லீவ் போட்டு வீட்டுல மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டுல இருந்தேன். ஏப்ரல் 8ல இருந்து போக ஆரம்பிச்சேன். ஆனா வந்து வாக்கிங் தான் போஸ்ட் இருக்க டாக்டர், வாக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் சாயந்தரம் வந்து. ஸோ காலையில வாக்கிங் போக முடியறது இல்ல, நான் சாயந்தரம் ஈவினிங் போறேன் வாக்கிங்க. இப்ப நான் எக்ஸசைஸும் பண்ண முடியல. ஆனா மெடிடேஷன் சப்பளங்கால் போட்டு உட்காந்து கீழே உட்காந்து பண்ண முடியல, சோஃபால உட்காந்து பண்றேன்யா. மெடிடேஷன் எல்லாமே பண்றேன். இன்னைக்கு கூட மெடிடேஷன் அட்டன் பண்ணேன், டெய்லி மெடிடேஷன் பண்றேன் வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ நான் L1 L2 ஃபிராக்சருக்கு ஆர்த்தோ டாக்டர் தான் பாக்குறேன். இது சரியா போயிடுதுன்றாரு, ஜாயின் ஆயிடுது அப்படின்ற டாக்டர். ஆனா அந்த முதுகுல அந்த ஃபிராக்சர் இல்லாத இடத்துல எல்லாம் கூட வலிக்குது. அதுக்கும் போனதுக்கு சும்மா சின்ன பெயின் கில்லர், ஒரு ட்ரெமடால் ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காரு, அது ஒரு 10 நாள் போடுங்கன்ட்டு. இப்போ இது தானா சரியா போடுமா, என்ன நார்மல்ஸுக்கு வர முடியுமா? நல்லா வந்துடலாம். ஆனா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் மட்டும் டெய்லி பண்ணிடணும். 14 பாயிண்ட் மத்த எதுவும் பண்ணணும். 14 பாயிண்ட் மட்டும் காலையிலயும் சாயங்காலமும் பண்ணுங்க. காலையிலும் சாயந்தரம் பண்ணணுமா? அது மாதிரி உடல் தளர்வு வந்து மகரிஷியோட குரல்ல இருக்கிறது, இல்லாட்டினா மதனையாவோட குரல்ல இருக்கிறது. உடல் தளர்வு பயிற்சி போட்டு செஞ்சுக்கலாம். உடல் தளர்வு பயிற்சி பண்ணிடுறேன் நான். தவத்துக்கு அப்புறம் ஒரு சாட்டர்டே சண்டேல நான் பண்ணிட்டேன் உடல் தளர்வு. ஆனா இந்த 14 பாயிண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல, நான் பண்றது இல்ல. பண்ண ஆரம்பிக்கிறேன். 14 பாயிண்ட்டுக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? சரி சரி, 14 பாயிண்ட் பண்றேன். பண்றேன், கண்டிப்பா பண்றேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசுறாங்கல்ல, ஆமாங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அவங்க லைன்ல தானே இருப்பாங்க. மீனாட்சி யாருங்களா தெரியல, யாரா இருந்தாலும் சரி புருவ மத்தியில கவனத்தை வச்சு அந்த இதை ரெகுலரா சொல்லிட்டே வாங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், வியர்ப்புகள், அந்த சங்கல்பம் வந்து புருவ மத்தியில வச்சு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே வாங்க. சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த L1 L4 எல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். ஏன்னா நம்முடைய உடல்ல வந்த நோயை திருப்பி அந்த செல் வந்து ஏற்கனவே நோயா பதிவு பண்ணி வச்சிருக்கனால அதை நோக்கியே நம்மளை டிராவல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அதை போக்கணும்னா மேல் பதிவா வந்து புருவ மத்தியில கவனத்தை வச்சு சங்கல்பம் சொல்லிக்கிட்டே வந்தா மட்டும்தான் முழுமையா நோயில இருந்து விடுதலை விட்டு வெளியில வர முடியும். நான் இது வந்து ஒரு 100 பேருக்கு மேல சொல்லி நல்ல ரிசல்ட் பார்த்தேன். சரிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு தான் ஹேமலதா, எனக்கு தானே சொல்றீங்க புருவ மத்தியில இது பண்ண சொல்லி? உங்களுக்கு மட்டும் தான், யார் எல்லாருக்குமே பயன்படுத்தும். உங்களுக்கு தான் சொல்லுங்க. நன்றி. புருவ மத்தியில கவனத்தை வச்சு சொல்லுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு கண்டிப்பா 3 தடவையாவது சொல்லியிருக்கணும். எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை 3 தடவையாவது கண்டிப்பா சொல்லணும். சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க ஆழ் மனசுல அந்த ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்து நீங்கி நீங்க பழைய ஆளா ஆயிருவீங்க. வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்வி கேட்கணுமா? ஐயா இருக்காங்க. வாழ்க வளமுடன். அம்மா நிறைய சேர்த்துக்கலாம். கோகிலம் குணசேகரன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன் அம்மா. கோகிலம் குணசேகரன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க ஒரு நிமிஷத்துல சொல்ற அந்த தியானம் வந்து நம்ம எங்கேயோ ட்ரை பண்ணிட்டே எங்கேயோ போற மாதிரி இருக்கு. இப்போ வந்து சடனா எங்களுக்கு அந்த பெரிய தியானம்லாம் ரொம்ப என்னால வராதுங்க ஐயா. ஆனா நீங்க பண்றப்போ அது ஒரு செகண்ட்லயே அது ஏதோ நிறைய நல்ல ஒரு இதா இருக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்க.
ஐயா அப்ப நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு வேண்டாத ஒரு செயல் செய்யறாங்கன்னா அவங்க நம்ம எப்படிங்க ஐயா மாத்தணும்னா எப்படி அவங்க பாசிட்டிவா ஆன மாதிரி அவங்கள வந்து இல்ல அவங்கள வாழ்த்தணும். நினைச்ச அருட்காப்பு அவங்களுக்கு போட்டுட்டே வரும். சரிங்க ஐயா. அவங்கள நினைச்சு அவங்க உருவம் தெரியும்ல, அவங்களுக்கு அருட்காப்பு போட்டுட்டே இருக்கு. எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு அருட்காப்பு சரிங்க முதல்ல உங்களுக்கு போட்டுக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு. போட்டா அவங்க நம்மளுக்கு மாறிடுவாங்க. கண்டிப்பா மாறிடும். சரிங்க ஐயா. ம். ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயா முரளி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? சிறப்பா இருக்கேம்மா ஜெயமா. ஐயா உங்க ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா வாட்ச் பண்ணிட்டு வர்றேன். எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லாம் மகரிஷி கொடுத்ததை சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளா சொல்லிடுறீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குயா எனக்கு. அத ஒவ்வொன்றையும் கஷ்டப்பட்டு மகரிஷி சொன்னதை நீங்க எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி செம்மையா சொல்றீங்கய்யா. சூப்பர்யா. அதாயா ரொம்ப நன்றியா ஐயா. அப்புறம் ஒண்ணு, எங்க பக்கத்து வீட்டு பையனுக்கு வந்து நல்ல இன்டெலிஜென்ட்யா, ரொம்ப அனுசரிச்சு போற பையன். பட் வந்து அவனுக்கு வந்து எல்லா இடத்துலயும் தடைகள் வந்துகிட்டே இருக்கு. முன்னாடி எல்லாம் நான் ஏதாவது சொன்னா செய்வான், இப்ப எல்லாம் செய்ய மாட்டேங்கிறான். அவனுக்கு இப்ப வேலையிலயும் பிரச்சனை, ஃபேமிலிலயும் பிரச்சனையா. பட் வந்து அந்த பையன் கரெக்டான பையன். அவன் இப்போ மெடிடேஷன் ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறான். அதுக்கு என்னையா தீர்வு சொல்லலாம் எளிமையா? மூலாதாரத்துல கவனத்தை வச்சு மகரிஷியுடைய 108 தடவை அருட்காப்பு இருக்கு. அதை வந்து 1/2 மணி நேரம் டெய்லி கேட்க சொல்லு. ஓகேயா ஓகேயா. மூலாதாரத்துல நம்முடைய வேர் அதுல வேர் சரி பண்ணிட்டோம்னா உடம்பே மொத்தமே சரியாயிடும். ஓகேயா ஓகேயா. நல்ல திறமையா. ஆனா இன்டர்வியூ எல்லாமே வருது. ஃபைனல்ல வந்து சேலரியில வரும்போது என்ன ரீசனே தெரியாம வெளியே வந்துடுறாங்க. இல்ல இப்ப இந்த ஜாப் இல்லன்ற மாதிரி வந்துடுறாங்க. இருக்கிறது நல்ல ஜாப்ல இருக்கிறாயா, ஆனாலும் அதுவும் அவனுக்கு வந்து இது பண்ண முடியல. டெய்லி 1/2 மணி நேரம் மூலாதாரத்துல கவனத்தை வச்சு அருட்காப்பு 108 தடவை அந்த இதுல இருக்கும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு, போட்டு விட்டு அவர் கண்ண மூடி அதை உட்காந்து கேட்டுட்டே இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் இருக்கு. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வீரம் ஜே, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வைரம் ஜே அம்மா, வாழ்க வளமுடன். ஒன் டைம் பிரஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே. அன்மியூட் பண்ணாங்க, திரும்ப மியூட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். அம்மா ஒன் டைம் மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். நளினி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? அம்மா என் பையன் பேங்க்ல வேலை பார்க்காமா, ரொம்ப நாள் வேலை பார்க்கான் சார். ஆனா வந்து வேலையும் பெர்மனன்ட் ஆக மாட்டேங்குது, கல்யாணமும் வயசும் ஆகுது சார். 10 வருஷம் அதுலயே தான் இருக்கிறான். அதுக்கு என்ன தீர்வு சார்? அவர் தவத்துக்கு வர்றாரு, தவம் பண்ணுவாரா? அவன் வந்து ஆகினே தவம் எடுத்திருக்கான், ஆகினையும் சாந்தியும் எடுத்திருக்கான் சார். அந்த ஆகினையில வந்து இதை பண்ணிட்டு மகரிஷி குரல்ல 108 தடவை வந்து சங்கல்பம் இருக்கு. அருட்பேராற்றின் சொன்னீங்கன்னா உடல் நலம் நீலாயில் அதை வந்து 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் அது ஓடும். அதை அவருடைய யூடியூப்ல டவுன்லோட் பண்ணிக்கிற சொல்லிட்டு தினமும் போட்டு குருமத்தியில கவனத்தை வச்சு அதை கேட்டுட்டே வர சொல்லுங்க. கண்டிப்பா மாற்றம் விரைவில் வருமா. 48 நாளைக்குள்ளேயே நல்ல மாற்றம். சரி சார், ரொம்ப நன்றி காலை சார். மாலை 2 வேளையில கேட்டாருனாலும் சிறப்பு. சரி சார், சரி சார், ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். சரி சார், ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்வி கேட்கணுங்களா? வைரம் அம்மா மட்டும் வந்துட்டு போறாங்க. அவங்க முடிச்சிட்டாங்களே ஐயா.
ஐயா முடிச்சுக்கலாங்களா ஐயா? நல்ல நிறைவு சிறப்பா நிறைவு செய்யலாமா? எனக்கு முடிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. சரிங்கய்யா சரிங்கய்யா. நிறைவு தவறுதலுக்கு செய்யலாமா? மன்னிக்கவும். நிறைவு செய்துக்கலாமா? ஏன்னா வார்த்தையில் பாடுங்கள் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். கரெக்டுங்கய்யா கரெக்டுங்கய்யா. தவறுதல் தான் வந்துச்சு. நிறைவு செய்துக்கலாமான்னு. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய பொறுமைக்கும் உங்கள் அன்புக்கும் நீங்கள் உடல் நலம் நீளாவில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மற்றும் மேலும் வாழ்க வளமுடன். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா. இவ்வளவு காலம் மிக பொறுமையாகவும் தெளிவாகவும் அனைத்து அன்பர்களுக்கும் பதிலளித்த ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக வேதாத்திரிய கவி பாட விரும்பும் அன்பர் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். ஜானகி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகு போராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல கடவுள் பல மதங்கள் பழக்க மொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாசுகி அம்மா வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. வாசுகி அம்மா 1 டைம் பிரஸ் பண்ணிக்கோங்கம்மா. வாசுகி அம்மா அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அன்மியூட் ஆகல போல. சரி ஓகே. தவறுதலுக்கு மன்னிக்கவும் அம்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் அம்மா பாடுறாங்கம்மா. பாடுங்கம்மா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும்
நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து இறை ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் மற்றும் பாடல் இசைத்து கொடுத்த அனைத்து இறை அன்பர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து இறை ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் 8:30 மணி அனைவருக்கும்